எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஸ்கூல்ல ஒரு ப்ராப்ளம் நடந்துச்சுன்னா, உடனே பேரண்ட்ஸ் கிட்ட ஏன் குழந்தைங்க சொல்ல மாட்றாங்க? யோசிச்சு பாருங்க. பேக் டு பேக் இந்த மாரி இன்சிடென்ட். ஸோ ஸ்கூல்ல ஒரு ப்ராப்ளம் நடந்துச்சுன்னா, உடனே பேரண்ட்ஸ் கிட்ட ஏன் குழந்தைங்க சொல்ல மாட்றாங்க? குழந்தைங்க எதுக்கு பேரண்ட்ஸ் கிட்ட இந்த மாரி பிளாக்மெயில் பண்ணி ஒரு விஷயத்த வாங்கணும் அப்படின்னு நெனைக்கிறாங்க? அண்ட் தகராறு அப்படின்னு சொல்லும்போது 2 சின்ன குழந்தைங்களுக்கு நடுவுல அடிச்சுக்கிற அளவுக்கு ஒரு சண்டை. இப்போ உள்ள காலகட்டத்தில ஸ்கூல்ல என்ன சொல்லிக் குடுக்குறாங்கன்னு சத்தியமா தெரியல. ஏன் அப்டின்னா, ஸ்கூல் பசங்க தான் நான் சொல்றேன். பேட் வேர்ட்ஸ் நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்காங்க. ஸோ எந்த வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணக்கூடாதோ, அந்த வார்த்தைகள் எல்லாமே அவங்களுக்கு அர்த்தமும் தெரிஞ்சு, அதையும் அவங்க பயன்படுத்துறாங்க. அண்ட் கோவம், கேங்ஸ்டர் மாரி நான் ஒரு குரூப்பு, நீ ஒரு குரூப்பு, எங்களுக்கு செட் ஆகாது அப்டின்னு சொல்லிட்டு சண்ட போடுறது, இந்த மாரி எல்லா விஷயமும் ஸ்கூல்லயே நடக்குது. அப்போ ஸ்கூல்ல டீச்சர்ஸ் என்ன அந்த குழந்தைங்களுக்கு சொல்லிக் குடுக்குறாங்க? காலையில போயிட்டு ஈவினிங் வர குழந்தைங்க என்ன கத்துக்கிட்டு வராங்க? அண்ட் பேரண்ட்ஸ் ஈவினிங் வந்தாங்களா, ஓகே ஏதோ ஒரு ஸ்நாக்ஸ குடுத்துட்டு, அப்பா அடுத்து டியூஷனுக்கு போன்னு சொல்லி அனுப்பி விட்டுருவாங்க. டியூஷன் போயிட்டு வந்து ஏதாவது டிவி பார்க்குறது, ஃபோன் பார்க்குறது, அதுக்கப்புறம் தூங்குறது, திரும்ப ஸ்கூலுக்கு எந்திரிச்சு போறது. ஏதாவது தகராறு பட்டு மண்டைய உடைச்சுட்டு வந்தா கேள்வி கேட்கறதுக்கு போவாங்க. நீங்க என்ன ஸ்கூல்ல பிள்ளைங்கள பார்த்துருக்கீங்க? இந்த மாரி சண்டை போட்டு இந்த மாரி மண்டை உடைஞ்சிருச்சு அப்படி சொல்லிட்டு. இது நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு நேத்து இல்ல. இப்படிதான் எல்லா ஸ்கூல்லயுமே நடக்குது. அப்போ ப்ராப்பரா ஸ்கூலும் குழந்தைங்கள கவனிக்க மாட்டேங்குது. ப்ராப்பரா பேரண்ட்ஸும் அவங்க குழந்தைங்கள கவனிக்க மாட்றாங்க. அப்படி வளர்ற குழந்தைங்க எப்படி வளருவாங்க? அவங்களுக்கு எது சரி, எது தப்பு, எது செய்யணும், எது செய்யக்கூடாதுன்னு தெரியாத பட்சத்துல, இந்த மாரி விஷயம் தான் செய்வாங்க. ஸோ நாட்ல இப்போ செக்ஷுவல் அபியூஸ் அப்படிங்கிறது எங்க பார்த்தாலும், கல்வி சொல்லிக் குடுக்குற டிசிப்ளின், ஒழுக்கம் சொல்லிக் குடுக்குற ஆசிரியரோட நடத்தையே சரியில்ல அப்படின்னா, நான் வந்து தப்பு செய்ற ஆசிரியர பின் பாயிண்ட் பண்ணி சொல்றேன். மொத்தமா எல்லாரையுமே நான் டேக்லைன் குத்தல. அப்படி இருந்துச்சு அப்படின்னா, இந்த சொசைட்டி அதாவது வருங்காலமே வந்துட்டு மாணவர்கள் சமுதாயம் கையில தான் இருக்குன்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட மாணவர்கள் எப்படி இருக்காங்க? இதுக்கு யார் பொறுப்பு? டீச்சர்ஸா? கவர்மெண்ட்டா? ஸ்கூலா? இல்ல என்விரான்மென்ட்டா? ஃபர்ஸ்ட் அவங்களோட பேரண்ட்ஸ். இந்த வீடியோ பார்க்குற எல்லா பேரண்ட்ஸுக்குமே சொல்றேன். உங்க குழந்தைங்கள நீங்க எப்படி வளர்க்குறீங்க? இல்ல இந்த குழந்தைங்க இந்த சொசைட்டில எப்படி வளரணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க? எத சொல்லிக் குடுக்குறீங்க? எத வந்துட்டு செய்யக்கூடாதுன்னு சொல்றீங்க? அப்படி எதுவுமே இல்லையா? நீங்க வந்து பேசுறதில அதாவது சின்ன குழந்தைங்களுக்கு நான் சொல்றேன். சின்ன வயசுலயே சொல்றேன். ஒரு 5, 6 வயசு அந்த மாரி ஒரு வயசுலயே சொல்றேன். அவங்களுக்கு பேச்சுரிமை, அந்த சுதந்திரத்த குடுக்கணும். ஏதாவது ஒரு பையன் சொல்ல வந்துட்டான் அப்படின்னா, "நில்லு நில்லு. நீ வந்து அதிக பசிங்கத்தனமா பேசாத. உன்கிட்ட இத நான் கேட்கல. வாய மூடு." அப்படின்னு சொல்லிட்டு அவன் வர்றதுக்கு முன்னாடியே அவன் வாய அடைச்சிடணும். சின்ன பையன் இதெல்லாம் தலையிடக்கூடாது. சின்ன பையன் "உனக்கு இதெல்லாம் தெரியாது. இத பத்தி தெரியாது." அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவன் எப்படி வளருவான்? அவனுக்கு வீட்லயே பேச்சு சுதந்திரம் கட் ஆகுது. அப்போ ஏதாவது ஒரு விஷயம் சொன்னா நம்ம பேரண்ட்ஸ் கேட்க மாட்டாங்க. ஆனா அப்படியே சொன்னா கூட, அவன் மேல தான் தப்புங்கிற மாதிரியே போட்டு அவன தாக்கு தாக்குன்னு தாக்குறது. "நீ இப்படி பண்ணாலும் தான் இந்த மாரி நடந்துச்சு. நீ இப்படி பண்ணாலும் தான் இந்த இஷ்யூ. நீ சரியா இருந்திருக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவன் என்ன பண்ணுவான்? ஓகே, என் பேரண்ட் கிட்ட சொன்னா, அவங்க என்ன புரிஞ்சுக்க மாட்டாங்க. நான் தான் தப்புன்னு சொல்லுவாங்க. அப்புறம் எப்படி அவன்கிட்ட சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போவாங்க. நம்மளோட குழந்தைங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? ஸோ அதாவது நல்ல பசங்க, நல்ல பசங்க அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா, அப்ப எல்லாம் நல்ல பசங்க இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. சி ஒரு சர்க்கிள் இப்போ குழந்தைங்க அப்படின்னாலே நம்மள சுத்தி நல்ல விஷயம் தான் அவங்க கேட்கணும். நல்ல விஷயம் தான் அவங்க பார்க்கணும். நல்ல நண்பர்களோட தான் அவங்க இருக்கணும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவங்க மத்தவங்கள்ட்டருந்து நெறைய விஷயம் அப்சர்வ் பண்ணுவாங்க. பார்த்து கத்துப்பாங்க. ஸோ வீட்ல ஒரு குழந்தை இருந்துச்சு அப்படின்னா, அந்த குழந்தைக்கு நம்ம சொல்லியே குடுக்க தேவையில்ல. நம்ம என்ன பேசணுமோ அத அந்த குழந்தை பார்த்து வச்சுக்கும். நாளைக்கு நம்மளுக்கு முன்னாடி அது அந்த குழந்தை பேசும். நம்ம என்ன செய்றோமோ அதையும் பார்த்து வச்சுக்கும். நம்ம வந்துட்டு என்னைக்காவது நோட் பண்ணி பார்த்தோம்னா, அத அப்படியே அந்த குழந்தை செய்யும். இது யார் சொல்லிக் குடுத்தான்னா, யாருமே சொல்லிக் குடுக்க தேவையில்ல. நீங்க பண்றத பார்த்து அந்த குழந்தைங்க வளருவாங்க. அப்படி இருக்கும்போது, அப்போ உங்களோட சுத்தி உள்ள ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கிட்ட இருக்க பேட் ஹேபிட்டையுமே அவங்க அட்ராக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அப்போ அவங்க வளரும்போதும் அதே மாரி ஒரு சூழ்நிலையில தான் வளருவாங்க. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, குழந்தைங்கள்ட்ட சின்ன வயசுல இருந்தே அவங்கள ரொம்ப டிசிப்ளினா வளருங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா,
இந்த சொசைட்டியில் அவங்க ஒரு நல்ல குழந்தைங்களா வரணும்னா அவங்க ஆரம்பத்தில் அவங்கள டிசிப்ளினாக வளர்க்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ ஸ்கூலில் அப்படின்னா மாரல் சயின்ஸ் இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல. அவங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியல. மாரல் சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் நான் ஸ்கூல் படிக்கும்போது இருந்துச்சு. அண்ட் இப்போ உள்ள குழந்தைங்களுக்கு அது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஷின் மார்க். இங்கே நான் ரேகிங் ரிலேட்டடாக தவறு நடந்தால் என்ன தண்டனை அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஸோ ரேகிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா காமனாகவே ஒரு சட்டம் தான் இருக்குது, ஆன்டி ரேகிங் ஆக்ட் இந்தியா. அதில் என்ன அப்படின்னா நார்மலாகவே 2 வருஷம், அதாவது அதிகபட்சம் 2 வருஷம் சிறை தண்டனை, 10,000 அபராதம். அண்ட் எல்லா ஸ்டேட்டுமே மோஸ்ட்லி இதுதான் ஃபாலோ பண்ணாங்க. அவங்கவுங்களுக்கு தனியாக இருந்தாலும் ஆன்டி ரேகிங் ஆக்ட் ஆஃப் கேரளாவில் 1998 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 2 வருஷம் அபராதம். இன்னொன்று நான் பெயிலபிள் கேஸ், அதாவது ரேகிங் பண்ணால் உங்களுக்கு பெயிலே கொடுக்கக்கூடாது, நான் பெயிலபிள் கேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. 10,000 அபராதம். ஆனால் அது மட்டும் கிடையாது, 3 வருஷம் அவங்க வேறு எந்த காலேஜ்லேயுமோ இன்ஸ்டியூட்லேயும் சேர முடியாது. 3 வருஷம் ப்ளாக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சேர்ந்தாலும் அந்த சர்டிஃபிகேட்டில் இந்த மாதிரி ஒரு இஷ்யூ எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுவாங்க. அது ஸோ இந்த மாதிரி ரேகிங் நடந்தாலே ஃபர்ஸ்ட் அவங்க மேலே எஃப்ஐஆர் போட்டுடணும். அப்போ எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி இந்த மாதிரி 3 வருஷம் ப்ளாக் பண்ணாலே அடுத்த 3 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு காலேஜில் சீட்டுக்கு போனாலும் ஏன் 3 வருஷம் இவங்க படிக்கல அப்படிங்கிற ஒரு கொஷின் இருக்கும். சில காலேஜில் அக்செப்ட் பண்ணுவாங்க, சில காலேஜில் மே ஆர் மே நாட். அப்படி இருக்கும்போது இந்த குழந்தைங்கன்னு சொல்லக்கூடாது, இந்த மாதிரி கொடூரமான மாணவர்கள் இது தப்புன்னு தெரியாமல் செஞ்சுருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ரேகிங் பண்ணால் தப்பு, இந்த மாதிரி மற்றவங்கள துன்பப்படுத்தக்கூடாது, காயப்படுத்தக்கூடாது, ஒரு காம்பஸை வச்சு குத்தி கிழிக்கிறது, லோஷன் அப்ளை பண்ணுறது, வெயிட்டை தூக்கி அவன் மேலே வைக்கிறது, இது தவறுன்னு அவனுக்கு தெரியாதா? அவனுக்கு தெரியும் இது தப்புன்னு தெரியும், இது செய்யக்கூடாதுன்னு தெரியும். ஆனால் நான் சீனியர், இதை நான் செய்வேன், இவன் எனக்கு கீழே இருக்கான், இன்னும் நான் இப்படி தான் டார்ச்சர் பண்ணுவேன், கொடுமைப்படுத்துவேன், நான் சந்தோஷத்தை காணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செய்கிறானுங்க. அப்போது இவங்களாம் என்ன பண்ணுறது? ஃபுல்லாகவே சரி, இந்த மாதிரி உள்ள குழந்தைங்களை வந்துட்டு ரொம்ப கொடூரமாக ட்ரீட் பண்ணாலும் அவங்க வந்து ரியாக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ரியாக்ட் அப்படின்னா இப்போ இவங்களோட மென்டாலிட்டியே இந்த மாதிரி இருக்கும்போது இவங்க நீங்கள் பிடிச்சி ஜெயிலில் போட்டு ஒரு 3 வருஷம் ஜெயிலில், ஆனால் அந்த ஜெயிலில் சிறுவர் சீர்திருத்த பள்ளி ஆக்சுவலி இல்லை, இவங்களுக்கு சிறுவர் சீர்திருத்த பள்ளிலாம் கிடையாது. ஏன் அப்படின்னா அவனோட ஏஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பையனுக்கு 19 வயசு, அவனுக்கு தான் இருக்கிறதே கம்மியான வயசு. இன்னொரு 2 பசங்களுக்கு 20 வயசு, இன்னொரு பையனுக்கு 21 வயசு. ஸோ அப்போ ஜெயிலில் கொண்டு போகணும். அங்கே இவங்க யாரோட போய் சேருவாங்க? ஸோ சேர்க்கை சரியாக இருக்குமா? ஜெயில் அப்படிங்கிற ஒரு விஷயம் எதுக்கு இருக்குது? ஸோ தப்பு பண்ணால் தண்டனை கொடுக்கறதுக்கான காரணமே நீங்கள் நான் தப்பை உணரணும், அதுலேருந்து திருந்தி ஒரு நல்ல மனிதனாக வெளியில் வரணும் அப்படிங்கிறது தான் கான்செப்டே. அப்படி எல்லாருமே நல்லவர்களாக வெளில வராங்களா அப்படின்னு கேட்டால் அதுக்கும் ஒரு கேள்வி. அண்ட் இவங்க யார் கூட போய் சேருவாங்கன்னு ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கும் ஒரு கேள்வி. ஆனால் அதுக்கு நடுவில் ஒன்று விஷயம் இருக்கும். என்ன அப்படின்னா இவரோட பேரண்ட்ஸ்லாம் இருக்காங்கல்ல, இப்படி நீங்கள் எஃப்ஐஆர் போட்டிங்கன்னா, அரெஸ்ட் பண்ணிங்கன்னா என்னோடய பையனோட வாழ்க்கை வீணாக போயிடும், அதுக்கப்புறம் அவனால் வந்துட்டு எங்கேயுமே படிக்க முடியாத ஒரு நிலைமையில் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அழுவாங்க. இல்லை, அதாவது எதிர்த்தரப்பு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அவங்ககிட்ட போய் சுமூகமாக சமரசம் பேசுவாங்க. ப்ளீஸ் நீங்கள் வந்து விட்டுருங்க, கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்கள், கொஞ்சம் இந்த கேஸை வந்து ரிலாக்ஸ் பண்ணுங்க, விட்டுருங்க, எஃப்ஐஆரை வந்து வாபஸ் வாங்கிடுங்கன்னு சொல்லி செய்வாங்க. இதுவுமே நடக்கும். ஓகே, இவ்வளோ விஷயம் நடக்குது, இப்போ என்ன தான் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த குழந்தைங்க மாறுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு இவங்களை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல சைக்காட்ரிஸ்டாக பார்த்து இவங்களுக்கு மென்டல் ஹெல்த்துக்கு ப்ராப்பராக அட்வைஸ் கொடுக்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ட் உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்கள எப்படி வளர்க்கணும் அப்படின்னு தயவு செஞ்சு ஒரு நல்ல குழந்தைய வளர்க்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இதை நான் ஏன் சொல்கிறேன், ஏன் பேரண்ட்ஸ் கிட்டே இன்டியூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, பேரண்ட்ஸ் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களோட குழந்தைங்களுக்கு. ஸோ அந்த குழந்தை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது பேரண்ட்ஸ் தான் ஃபஸ்ட்டு சொல்லிக் கொடுக்கணும், அதுக்கப்புறம் தான் டீச்சர்ஸ். அப்போ பேரண்ட்ஸ் என்ன சொல்லிக் கொடுப்பாங்க? அடி, ஒத்த, திட்டு, பேட் வேர்டு யூஸ் பண்ண. ஆக்சுவலி அப்படி யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அந்த குழந்தைங்க அப்படி கற்றுக்குச்சுன்னா இல்லை இது சரி, இல்லை இது தப்பு அப்படின்னு சின்ன வயசுலேருந்து சொல்லிக் கொடுக்கணும். உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சுதந்திரம் கொடுங்க, அவங்க கருத்தை சொல்கிறதுக்கு வாய்ப்பு கொடுங்க. ஆனால் அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குல்ல, ஒரு 7-8 வயசு அந்த டைம்லேயே வந்துட்டு சின்ன சின்ன வேலையெல்லாம் அவங்க செய்யலாங்க. இப்போ நார்மலாக அவங்க இடத்த நீட்டாக க்ளீனாக வச்சுக்கிறது, அண்ட் ஒரு திங்ஸை எடுத்தால் திரும்பவும் அதை எடுத்த இடத்துலையே வைக்கிறது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம ட்ரெஸ்ஸை வாஷ் பண்ணி காய போட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா
இப்படி தான் மடிக்கணும்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து ஆர்வமாக அதை செய்வாங்க. சின்ன குழந்தை இந்த வேலையெல்லாம் செய்யக்கூடாது சொல்லக்கூடாது அப்படிலாம் கிடையாது. ஆக்சுவலி அவங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஜப்பானில் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே அவங்க குழந்தைங்களுக்கு, அதாவது அவங்களோட அம்மாவோ அப்பாவோ 3 வயசு வரைக்கும் குழந்தைங்க கூடயே தான் இருப்பாங்களாம். குழந்தைங்கள விட்டு கொஞ்சம் தூரம் கூட போக மாட்டாங்க. ஸோ குழந்தைங்களுக்கு கூடயே இருந்து அவங்களுக்கு எல்லாமே, அவங்க பேபி சிட்டரோ நானியோ அவங்க வந்துட்டு அப்பாயிண்ட் பண்ண மாட்டாங்க. அவங்களே அவங்க குழந்தைய டேக் கேர் பண்ணிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வயசில் ஒரு 5 வயசுலேருந்தே சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சொல்லிக் கொடுப்பாங்களாம். ஸோ அந்த டேபிள் மேனர்ஸ், சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த லெஃப்ட் ஓவர் இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் எடுத்து சிங்க் கிட்ட வைக்கிறது, அம்மாவுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணி கொடுக்குறது, அவங்களோட இடத்த க்ளீன் பண்ணுறது, ட்ரெஸ்ஸை வந்துட்டு மடித்து வைக்கிறது, இல்லை அவங்களே குளிக்கிறது. ஸோ அவங்களுக்கு தேவையான சின்ன சின்ன விஷயங்கள் அவங்களே செய்கிறது, இப்படி எல்லாமே அந்த குழந்தைங்க தான் செய்வாங்களாம். யோசிச்சு பாருங்க, நம்ம நாட்டிலையும் நம்ம சைடும் இந்த மாதிரி விஷயம் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும்ல. ஆனால் வீட்டிலனா சின்ன குழந்தைகள வேலை வாங்கக்கூடாது, சின்ன குழந்தைங்க இவ்வளோ வேலை செய்யுது, சின்ன குழந்தைங்க ஆக்சுவலி சின்ன குழந்தையோட வேலை என்ன தெரியுமா? 24 மணி நேரம் படிச்சுக்கிட்டே இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட் அவங்கள வந்துட்டு படிக்கணும் படிக்கணும் படிக்கணும்னு சொல்லியே வச்சுருப்பாங்க. ஸ்கூல் முடிச்சு டியூஷன்லேயும் அதே மாதிரி ஒரு டியூஷனை, எக்ஸ்ட்ரா கரிக்குலம் ஆக்டிவிட்டி அவங்கள அதிகமாக விடுவாங்களா அப்படின்னு தெரியாது. எக்ஸ்ட்ரா கரிக்குலம் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு தேவை. ஆனால் அது மட்டும் கிடையாது. எதுலையாவது இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு அதை கிடைக்காதீங்க. உங்கள் குழந்தை ட்ராயிங் வரைஞ்சிருக்கு அப்படின்னா, நீ எதுக்கு ட்ராயிங் வரையணும், வரையக்கூடாது, படி அப்படின்னு சொல்லிட்டு திணிக்காதீங்க. ட்ராயிங் வரைஞ்சா அது உங்கள் க்ரியேட்டிவிட்டியை பூஸ்ட் பண்ணும், கான்சன்ட்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணும். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஸோ குழந்தைங்களுக்கு எது ஆர்வமோ அதில் போக விடுங்க. அண்ட் சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு எது சரி எது தப்புன்னு சொல்லிக் கொடுங்க. அண்ட் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், அவங்க ஸ்கூலில் என்ன கற்றுக்கிட்டு வராங்க அதை ப்ராப்பராக மானிட்டர் பண்ணுங்கள். பேட் வேர்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஸ்கூலில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி குழந்தைங்க இதெல்லாம் கற்றுக்குறாங்க, ஸோ இதை வந்து தடுக்கிறதுக்கு ஸ்டெப் எடுங்க அப்படின்னு சொல்லுங்கள். குழந்தைங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா மனசு விட்டு அட்லீஸ்ட் அப்பா இல்லை அம்மா யாராவது ஒருத்தர் குழந்தைங்களோட ஃப்ரெண்ட்லியாக இருங்க. நீங்கள் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும்போது அவங்க நிறைய விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணுவோம். ஆனால் நீங்கள் அவங்க ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டு வந்தால் உடனே என்ன எதுன்னு கேட்காமலே அவங்க மேலே தான் தப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அடித்து வளர்த்தீங்கன்னா அவங்க கடைசி வரைக்கும் உங்ககிட்ட சொல்லவே மாட்டாங்க, உங்ககிட்ட சொல்கிறதுக்கு பயப்படுவாங்க. ஸோ உங்களை ஃபேஸ் பண்ணவே மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியாமல் நிறைய விஷயம் மறைமுகமாக செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ இதெல்லாம் தடுக்கணும்னா அஸ் அ பேரண்ட்டாக நீங்கள் அவங்கள கவனிக்கணும். அதுக்கப்புறம் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும், ரொம்ப ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போடணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அவங்களுக்கு ஏற்ற மாதிரியே இருங்க. பிகாஸ் நாமளும் அந்த குழந்தை பருவத்தை தாண்டி தான் வந்திருப்போம் இல்லையா? எடுத்தோன்னே நம்ம வந்துட்டு அடல்ட்டாக வந்திருப்போமா? கண்டிப்பாக கிடையாது. சின்ன வயசில் நம்மளும் தவறுகள் செஞ்சுருப்போம், நம்மளும் நிறைய விஷயம் வந்துட்டு ஃபேஸ் பண்ணியிருப்போம், நிறைய விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய விஷயம் இந்த மாதிரி எல்லாமே இருக்கும்ல. அப்போ நம்ம ஒரு மெச்சூர் ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் நம்மளோட குழந்தை இந்த மாதிரி விஷயம் செய்யும்போது அதை நம்ம எப்படி டீல் பண்ணணும்? சில வீட்டிலலாம் இந்த தாத்தா பாட்டி இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க ரொம்ப செல்லம் கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னா ஆக்சுவலி அவங்க அப்பா அம்மாவாக இருக்கும்போது அவங்களோட பசங்களை ஸ்ட்ரிக்டாக கண்டித்து அடித்து தான் வளர்த்துருப்பாங்க. ஆனால் அவங்களோட பசங்களுக்கு குழந்தை பிறந்து, அதாவது அவங்க தாத்தா பாட்டி அந்த ஸ்தானத்துக்கு போனதுக்கப்புறம் அவங்க பேர குழந்தைங்கன்னா ரொம்ப செல்லமாக கண்ணு தங்கம், எதுக்கு அடிக்கிற, அவன் அடிக்காத, எதுக்கு திட்டுற அப்படின்னு சொல்லி வளர்ப்பாங்க. நிறைய வீட்டில் இந்த விஷயம் இருக்குது. அப்போ நம்ம அம்மாவோட மைண்ட் வயசுலாம் இருக்கும், என்ன அடித்து தானே வளர்த்தீங்க, இவனுக்கு வந்து எவ்வளோ செல்லம் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து அந்த ஏஜுக்கு போனதுக்கப்புறம் அவங்க சென்டிமெண்ட்டாக அட்டாச் ஆகிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு அடிக்கிறதெல்லாம் பிடிக்காது. அதனாலே ஓவர் செல்லம் கொடுத்து ஓவர் ப்ரொடக்டிவாக வளர்ப்பாங்க. ஸோ அதுவுமே தப்பு. அண்ட் முடிஞ்சளவுக்கு உங்கள் குழந்தைங்களுக்கு நோ சொல்ல கற்றுக் கொடுங்க. ஒரு விஷயம் உங்களுக்கு செய்ய பிடிக்கல, செய்ய முடியாது அப்படின்னா நோ. இந்த நோ அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லாருமே சொல்லணும். ஏன் அப்படின்னா சில பேர் ஐயோ அவங்களை கஷ்டப்படுத்தணும், உங்கள் மனசு புண்பட்டுருமோ, இந்த இடத்துல எப்படி நோ சொல்கிறது அப்படின்னு உங்களுக்கு நிறைய இடத்துல நோ சொல்ல தெரியாது. என்னால் முடியாதுன்னா என்னால் முடியாது தான், நோ. அதை சொல்லிக் கொடுங்க. அவங்கள எந்த ஒரு விதத்துலையும் ஃபோர்ஸ் பண்ணவே பண்ணாதீங்க. உங்களுக்கு பிடிச்சத செய்ய விடுங்க. அது தப்புன்னா அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அதை சொல்லுங்களே தவிர கம்பல் பண்ணி தயவு செஞ்சு அதை சொல்லாதீங்க. ஸோ வித்தியாசம் இருக்குது கம்பல் பண்ணுறதுக்கும் கன்வின்ஸ் பண்ணுறதுக்கும். நீங்கள் ஒரு நல்ல பாசிட்டிவ் என்வாயன்மெண்ட், ஒரு பாசிட்டிவ் வைபை கொடுத்தீங்கன்னா, ஒரு சந்தோஷமான ஒரு மனநிலையில் அந்த குழந்தை வளர்ந்தாங்க அப்படின்னா உண்மையிலேயே ரொம்ப டிசிப்ளினாக, ரொம்ப பஞ்சுவலாக, ரொம்ப நல்ல குழந்தையா இந்த சொசைட்டியில் ஒரு நல்ல லெவலில் இருக்க ஒரு குழந்தையா வளரும். அதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை
நீங்கள் டேக் கேர் பண்ணிக்கோங்க. ஸோ அதை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கோங்க. அண்ட் இந்த ஆன்டி ரேகிங் இந்த விஷயத்துக்குள்ள வரணும். இதை எங்கே கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1800 180 5522 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் டோல் ஃப்ரீயாக கால் பண்ணி இந்த மாதிரி விஷயம் வந்துச்சு காலேஜில் நீங்கள் பார்க்குறீங்க, உங்கள் ஃப்ரெண்டுக்கே நடக்குது, இல்லை உங்களுக்கு தெரியாத யாரோ ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் யாருக்கும் நடக்குது அப்படின்னா இந்த நம்பர் கால் பண்ணி கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிவிடுங்க. நல்லா நம்ம வச்சுக்கோங்க. 1800 180 5522. ஆனால் அது மட்டும் கிடையாது, helpline@antiraging.in இமெயிலும் பண்ணலாம். ஓகே, ஸோ ரேகிங் முடிஞ்சிச்சு. அண்ட் செக்ஷுவல் அப்யூஸ் திரும்ப ஆக்சுவலி நான் லாஸ்ட்டு வேலூர் கிருஷ்ணகிரி அதெல்லாம் போட்டேன். அதுக்கப்புறமும் நிறைய இன்சிடென்ட் நடந்துக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு நாளும் இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அப்யூஸ் இல்லாத ஒரு நியூஸை பார்க்கவே முடியல. இதுக்கு கவர்மெண்ட் சைடில் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 14417 அப்படிங்கிற டோல் ஃப்ரீ நம்பருக்கு, அதாவது குழந்தைங்க உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி அப்யூஸாக இருக்கட்டும், இல்லை படிக்கிறதில்ல ஏதோ ஒரு பிரச்சனை உங்களுக்கு ஸ்கூல் ரிலேட்டடாக இல்லை வேறு ஏதாவது இஷ்யூ அந்த மாதிரி உங்களுக்கு ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்னா யார்கிட்ட சொல்கிறது, எங்கே சொல்கிறது, என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியலை, மனசு விட்டு பேசுகிறதுக்கு இல்லை சம்திங் உங்கள் பிரச்சனையை கேட்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு யாராவது இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இந்த மாதிரி நிறைய தவறு நடக்குது, இதுக்கு மேலே பொறுத்துக்க முடியலை, கவுன்சிலிங் மாதிரி வேணும், இல்லை உங்களுக்கு உயர்கல்வி என்ன கல்வி படிக்கலாம், ஸோ எது நல்லது எது கெட்டது எந்த சப்ஜெக்ட் அந்த மாதிரி ஏதாவது கல்வி ரிலேட்டடாக அதாவது இஷ்யூ இருந்தாலும் 14417 கால் பண்ணி நீங்கள் பேசலாம். குழந்தைங்க ஏதாவது ப்ராப்ளம்னா 1098 கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கப்புறமும் நம்ம வந்துட்டு இதை அட்ஜஸ்ட் பண்ணி டாலரேட் பண்ணி இதுவும் அதை வந்து ஓவர் கம் பண்ணி போகணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. யார் தப்பு பண்ணாலும் அவங்கள கண்டிப்பாக கடுமையாக தண்டிக்கணும். ஸோ அவங்க தண்டனையை அனுபவிக்கணும், அவங்களுக்கு பெயிலே கொடுக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான சட்டம் வரணும். ஆனால் அது மட்டும் இல்லை, கேர்ள்ஸுக்கான பாதுகாப்பு அப்படிங்கும்போது கராத்தே கிளாஸில் வந்துட்டு அவங்கள சேர்த்து விட்ருங்க. ஸோ ஆக்சுவலி கவர்மெண்ட்டில் இருக்குது, ஒரு சில கவர்மெண்ட் ஸ்கூல்லலாம் வந்துட்டு இதை வந்துட்டு பண்ணுறாங்க, கராத்தே கிளாஸ்லாம் நடந்துகிட்ருக்கு. இப்போ ஃபண்டு ப்ராப்ளம்னால அது வந்து ஹோல்டில் இருக்குது. பட் இது கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் கிடையாது, எல்லா ஸ்கூல்லேயுமே ஒரு கிளாஸ் மாதிரி கராத்தே கிளாஸ் இருக்கணும். முக்கியமாக ஸ்கூலில் குழந்தைங்களுக்கு டிசிப்ளின் சொல்லிக் கொடுக்கணும், நல்ல விஷயம் நிறைய சொல்லிக் கொடுக்கணும். அவங்க கேட்குறது, அவங்க பார்க்குறது, அவங்க படிக்கிறது, அவங்கள சுற்றி எல்லாமே நல்ல விஷயங்களாக தான் இருக்கணும் அப்படிங்கிறத ஸ்கூல் டீச்சர்ஸ் கேம்பஸ் பேரண்ட்ஸ் எல்லாமே ப்ராப்பராக மானிட்டர் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.